வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளையும் இறை வார்த்தையுடன் தொடங்குவது நம் வாழ்க்கைக்கு புதிய வெளிச்சத்தையும் நம்பிக்கையையும் தருகின்றது. இன்றைய இறை வார்த்தை நாகூம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் இறை வார்த்தை. ஆண்டவர் நல்லவர், துன்ப நாளில் அவர் காவலரண் ஆவார். அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வலிமையாகும். நீங்கள் சந்திக்கும் சோதனைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை அறிவார், பாதுகாப்பார், வழி நடத்துவார். ஆண்டவர் எப்படி துன்ப நாளில் காவலரணாக இருந்தார் என்பதற்கு ஒரு வலிமையான உதாரணம் பழைய ஏற்பாட்டில் வருகின்றது. தானியேல் அரச கட்டளையை மீறி தன் கடவுளையே தினமும் 3 முறை ஜெபித்து வந்தார். இதற்காக அவர் சிங்க கெபியில் வீசப்பட்டார். இதுவே அவருக்கு ஏற்பட்ட மிக பெரிய துன்ப நாள். ஆனால் அவர் கடவுளிடம் கொண்டிருந்த அசைக்க முடியாத விசுவாசத்தினால் ஆண்டவர் தம்முடைய தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை அடைத்தார். மறுநாள் காலையில் அரசன் வந்து பார்க்கையில் தானியேல் சிறு காயம் கூட இன்றி உயிரோடு இருந்தார். இது துன்பங்களின் மத்தியிலும் தம்மிடம் அடைக்கலம் புகுந்தோரை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார், அவர்களுக்கு காவலரணாக இருந்து பாதுகாப்பார் என்பதை காட்டுகின்றது. சிங்க கெபியில் தானியேலை காத்த அதே காவலரணான ஆண்டவர் உங்கள் துன்ப நாட்களிலும் உங்களை அறிவார், பாதுகாப்பார், வழி நடத்துவார். இந்த அசைக்க முடியாத விசுவாசத்தை உங்கள் உள்ளத்தில் இருத்தி இன்றைய நாளுக்காக நாம் ஜெபிக்க தொடங்குவோம். ஆண்டவரே, இன்றைய நாளை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் எண்ணங்களிலும், எங்கள் வேலைகளிலும், எங்கள் குடும்பத்திலும், எங்கள் பயணங்களிலும் உமது அருள் எங்களுடன் இருக்கட்டும். சிங்கங்களின் நடுவிலும் தானியேலை காத்தவர் நீர். அதே போல துன்ப நாளிலும் நீர் எங்கள் காவல் அரணாய் இருக்கிறீர். அதனால் இன்று முழுவதும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஆனந்தமும் எங்களை சுற்றி இருக்க அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன்.